வெல்கம் டு yesh சேனல். இன்றைக்கி நம்ம ஜெல்லி ரெசிபி பார்க்க போகிறோம். ஜெல்லினா எந்த குழந்தைக்கு தான் பிடிக்காமல் இருக்குங்க. அந்த ஜெல்லியை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இங்கே 3 ஆரஞ்சஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் ஜூஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அகரகர். இந்த அகரகர் வச்சு தான் நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி இதை குட்டி குட்டி பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அகரகர் கிராஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 டைம்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அது 1 கப் சுகர் எடுத்துக்கணும். அதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுகரை கரைச்சி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ், அதை இதோட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு 3 ஆரஞ்சஸ்லேருந்து எடுத்த ஜூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதை அந்த சுகரோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருக்க அகரகரை இப்போ இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே 10 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன். 10 கிராமுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். நம்ம எடுத்தது 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம ஜூஸ் இருந்தது இல்லையா, அதை கணக்கு பண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம அகரகரை மிக்ஸ் பண்ணிடுவோம். அகரகர் இந்த வாட்டரில் நல்லா கரையணும். கரைஞ்சி போட்டதே தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு இதில் கரைஞ்சிருக்கணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு ஒரு கப்பில் உங்களுக்கு எந்த மோல்ட் வேணுமோ அதில் ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நேச்சுரலான அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கலர் வேணும்னு நீங்கள் விரும்பினா அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் விட்டாலே போதும், சூப்பராக ஆரஞ்சு கலர் நமக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்ட அகரகர் தெரியவே இல்லை, நல்லா வாட்டரோட நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு அதை கிளாஸ்னால் வந்து இங்கே டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கிளாஸ் கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஆயிலை நல்லா தடவி விட்டுட்டு இதை நம்ம எடுத்து அதில் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம வெளியில் வச்சுருவோம். வச்சா சூப்பராக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஊற்றி வச்சுருந்த அகரகர் வாட்டர் வந்து நல்லா ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஓரத்தில் எட்ஜஸ்லாம் வந்து நல்லா கத்தி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கவிழ்த்து எடுத்தோன்னா சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
நீங்கள் உங்கள் விருப்பப்படி விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அப்புறம் ஹார்ட், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தேவைப்படும் பொழுது எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் ஐடியாஸ், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ.